பேர் அவர் டேவிட்னு வச்சுக்குவோம். சரியா? இது யாராவது டேவிட்னு பேர் இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. அவர் பேர் வந்து டேவிட். அவர் என்ன பண்ணாரா, சந்தை நடந்துதான் அந்த ஊர்ல, பக்கத்து ஊர்ல இருந்து ரொம்ப தூரம் போகணுமா. அதனால அந்த சந்தைக்கு போனாராம். சந்தைக்கு போயிட்டு அங்க ஒரு கடையில என்ன இருந்ததுன்னா ஒரு வெள்ளையா ரொம்ப அழகான ஒரு மயக்குட்டி இருந்துச்சான். ஆனா இவருக்கு அது மேல ஒரே கண்ணு, ஒரே ஆசை, எனக்கு இந்த மயக்குட்டி எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு எவ்வளோன்னு கேட்டு பார்த்தாரு. கடைசியில எண்ணி பேரம் பேசி எப்படியோ அந்த மயக்குட்டியை வாங்கி ஒரு சாக்குக்குள்ள போட்டுட்டாரு. சாக்குக்குள்ள போட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் வீட்டுக்கு திரும்பி போறாரு. வீட்டுக்கு திரும்பி போகும்போது என்ன பண்றாரு, அங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இங்க யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப இஷ்டம், கிரிக்கெட் மேட்ச் அங்க நடுவில் நடக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த மூட்டையை பக்கத்துல வச்சுட்டு அந்த கிரிக்கெட் மேட்சை ரொம்ப ஆர்வமா பாக்குறாரு. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சில குட்டி பசங்க, கொஞ்சம் வாலிப பசங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த மூட்டை மேலே அவங்க கண்ணு இருக்கு. அந்த மூட்டைக்குள்ள என்னெல்லாமோ என்ன செய்யுது, ஓடுது. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அந்த மூட்டையை திறந்து பார்த்தா அழகான முயல்குட்டி வருது. ஸோ அந்த முயல்குட்டியை தூக்கி எடுத்து ஒரு பன்னிக்குட்டியை தூக்கி என்ன பண்ணிடுறாங்க, உங்களுக்கு எல்லாரும் கதை தெரியும் நினைக்கிறேன், ஆனாலும் கேட்டுக்கலாம். பன்னிக்குட்டியை தூக்கி போட்டு மூடி வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவர் அந்த பன்னிக்குட்டிக்குள்ள கவர் பன்னிக்குட்டின்னு தெரியாதுல, முயல்குட்டி நினைச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனா அங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வாங்க வாங்க வாங்க, நான் என்ன வாங்கியிருக்கேன் பாருங்க சந்தையில. வேறா என்ன வரும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, எப்படி சமாளிக்கிறது தெரியல. கடைசியில் உள்ள தூக்கி போட்டு மூடி வச்சுட்டு அடுத்த வாரம் நான் சந்தைக்கு போகும்போது நான் அந்த கடைக்காரனை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கோபத்தோட மூடி வச்சுக்கிறாரு. அடுத்த வாரம் வருது, அவர் அந்த மூட்டையை தூக்கிட்டு வர்றாரு. பார்த்தா திரும்பியும் ஒரே கிரிக்கெட் மேட்ச், பக்கத்துல இன்னொரு ஃபுட்பால் மேட்ச் வேற நடக்குது போதா குறைக்கு. உடனே என்ன செய்யறாரு, ரெண்டுத்துலயும் நம்ம எப்படியாவது பார்த்துக்கணும்னு சொல்லி இங்க கொஞ்ச நேரம் அங்க கொஞ்ச நேரம் இருக்கிறாரு. அதுக்குள்ள அந்த மூட்டை திருப்பி அங்கே இருக்கு. அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தம் வந்துருச்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ள. அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாவம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மயக்குட்டியை வாங்கிப்பாரு, நம்ம இதை போய் எடுத்துட்டோமே, திருப்பி நம்ம மயக்குட்டியை என்ன செய்யலாம், உள்ளே வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, அதை திறந்து மயக்குட்டியை வச்சுட்டு பன்னிக்குட்டியை வெளியே விட்டுறாரு. இவர் என்ன பண்றாரு, கடைக்கு போறாரு. கடைக்காரங்கிட்ட போய் அந்த திட்டு, அந்த கடைக்காரன் என்ன சார் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சார் அப்படின்னு விரிக்கிறான். பார்த்தா என்ன வரும்னு நினைக்கிறீங்க, முயல்குட்டி வருது. இன்னைக்கு ஒண்ணே ஒண்ணு, நம்ம முயல்குட்டியா இருக்கோமா இல்லைன்னா இன்னும் பன்னிக்குட்டியாவே தான் இருக்கோமா? வீட்டுல நம்ம வந்து ஒரு பன்னிக்குட்டியா, வெளியில வந்தா, சந்தைக்கு வந்தா, கடைக்கு வந்தா, சர்ச்சுக்கு வந்தா நீங்களும் நானும் முயல்குட்டியா மாறிடுறோமா? ஒண்ணு எதா இருக்கணும், முயல்குட்டியா. இல்லைன்னா எப்படி இருக்கணும் சொல்லக்கூடாது, இல்லைன்னா எப்படி இருக்கணும்? இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் அதே தான் சொல்றாரு. லவோதிக்கேயா சபையை என்ன சொன்னாரா, ஒண்ணு இதான் வசனம் சொன்னாங்க, ஒண்ணு நீ குளிராது, இல்லடா நீ ரெண்டும் இல்லாம எப்படி இருக்காத, வெது வெதுப்பா நீ இருக்காத. முயல்குட்டியாவும் இருக்க முடியாது, பன்னிக்குட்டியாவும் இருக்க முடியாது, அழகாவும் இருக்க முடியாது. ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா எப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். ரெண்டும் இல்லாம வெது வெதுப்பா நம்ம இருக்க முடியாது. வெது வெதுப்பா நீ இருந்தன்னா ஏசப்பா என்ன சொல்றாங்க, இப்படி நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெது வெதுப்பாய் இருப்பாயானால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஏசப்பா வார்த்தையிலிருந்து அந்த சபைக்கு எழுதின தூதனுக்கு பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு இந்த வசனம் எழுதப்படுது. நம்ம ஒரு நிமிஷம் ஜோபடுமா, இப்ப ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் வீட்டுல மட்டும் பன்னிக்குட்டியா, வெளியில மட்டும் நான் முயல்குட்டியா இருந்திருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வசனத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு ஜெப சிந்தையோடு, உணர்வுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நான் இனிமே எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், நான் வெது வெதுப்பா நான் இனிமே நான் இருக்க மாட்டேன். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, ஆண்டவரே நீ நேசிக்கிறவர்களை நீ கடிந்து கொள்கிறீர், சிக்ஷிக்கிறீர், கட்ட விரும்புகிறீர். எங்களை எழுந்து பிரகாசித்து கட்ட விரும்புகிறேன். உங்களுடைய தேசத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். 3 காரியங்களை மட்டும் நம்ம இன்னைக்கு சுருக்கமா பார்க்கலாம். இதுல யாராவது இந்த பிபிடி ஆன் பண்ண முடியும்னா கொஞ்சம் இந்த பிபிடி ஆன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். முதலாவது கர்த்தர் சொல்கிறார், என்னோட கையில இன்னைக்கு அளவுகோல் இருக்குது. என்ன இருக்குது? அளவுகோல்னா
என்னது? ஸ்கேல். அளக்கிறது ஒரு ஸ்கேல். அதுதானே? அந்த அளவுகோல் வந்து என்ன இருக்குது? இருக்குது என் கையில. ரெண்டாவது என்ன இருக்குது? திறவுகோல் இருக்குது. 2 கோல் என் கையில இருக்குது. அதை வச்சு இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? அளந்து பார்க்க போகிறாரு. உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் திறக்க முடியாததை திறக்க போகிறார் இன்று, நாளைக்கு அல்ல, இன்னைக்கு. அப்ப அந்த அளவுகோல் கர்த்தருடைய கையில இருக்குதுன்னா 3 காரியங்களை கர்த்தர் நம்ம மத்தியில இன்னைக்கு உணர்த்த விரும்புகிறார். நிர்விசாரமாக வாழ்கிறோமா? இந்த நிர்விசாரமா நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை வெது வெதுப்பாதான் இருக்கும். நிர்விசாரம்னா என்ன அர்த்தம்? ஏனோ தானோன்னு இருக்கிறது. என்ன நடந்தா என்ன, அது நம்ம வீட்டுக்கு வராத வரைக்கும் சரிதான். நம்ம எப்படினாலும் வாழ்ந்தாலும் நம்ம சரிதான். ஒரு நேரம் நான் இந்த பாட்டை கேட்கிறேன், ஒரு நேரம் நான் அடுத்த பாட்டை கேட்கிறேன், ஒரு நேரம் நான் இங்க இருக்கேன், ஒரு நேரம் நான் அடுத்த நேரம் நான் அங்க இருக்கிறேன். சொன்னது புரியும் நினைக்கிறேன்ல. அப்ப இப்படிப்பட்ட நிர்விசாரமான வாழ்க்கை, நிர்விசாரமான வாழ்க்கை இருந்ததுன்னா 3 காரியங்களை கர்த்தர் உங்க மத்தியிலே எனக்கும் இன்னைக்கு அவர் உணர்த்த விரும்புகிறார். முதலாவது, நீங்களும் நானும் தீர்மானங்களில் நிர்விசாரமாய் இருக்கிறோமா? இரண்டாவது, இருதயத்துல நிர்விசாரமாய் இருக்கிறோமா? மூன்றாவது, தாளந்துகளிலே நிர்விசாரமாய் இருக்கிறோமா? எதுனா நம்ம வெது வெதுப்பா இருக்கக்கூடாது. தீர்மானம் பண்றதுல வெது வெதுப்பா இருக்க கூடாது. அதான் நிர்விசாரம். வெது வெதுப்புக்கு இன்னொரு வார்த்தை என்னது? நிர்விசாரம். எல்லாம் சத்தமா சொல்லலாம். வெது வெதுப்புக்கு இன்னொரு வார்த்தை என்னது? நிர்விசாரமா வாழ்றது. அப்ப தீர்மானத்துல நீங்களும் நானும் வெது வெதுப்பா இருக்கோமான்னு யோசித்து பார்த்தா, இந்த லவோதிக்கேயா சபை படிச்சோம்ல, வசனம் கேட்டோம்ல, இந்த லவோதிக்கேயா சபையில அது 11 மைல் எந்த சபைக்கு பக்கத்துல இருந்துதான்? கொலோசே சபை. எந்த சபை? கொலோசே சபையும் லவோதிக்கேயா சபைக்கும் தூரம் எவ்வளவு? 11 மைல் தான். ஆனா இந்த கொலோசே சபையில என்ன இருக்குமோ, அந்த ஊர்ல என்ன இருந்துச்சா, அந்த ஊர்ல படம் இன்னும் வரல, கொஞ்ச நேரத்துல வந்துடும் நினைக்கிறேன், அப்ப பாத்துக்கலாம். அதுல நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி. ஒரு சில இடங்கள்ல நல்ல சூடான தண்ணி. என்ன இருந்துச்சா? சூடா தண்ணி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாட் ஸ்பிரிங்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹாட் ஸ்பிரிங் அப்படி நம்ம பூமியின் அடியில இருந்து என்ன செய்யுமா, அது கொப்பளிச்சு வெளியில வருமா. அதெல்லாம் எங்க இருக்குதா? இந்த கொலோசே பட்டணத்துல இருக்குதா. ஆனா இந்த லவோதிக்கேயா ஊர்ல என்ன இல்லையா? தண்ணி இல்ல. தண்ணி பற்றாக்குறை. எந்த ஊர்ல? லவோதிக்கேயா ஊர்ல. ஆனா இந்த ஊர்ல என்ன இருந்துச்சா? ஒரு பெரிய வங்கி. நம்ம இப்ப சொல்றோமே பேங்க், இருக்குங்களே பெரிய பேங்க் எங்க இருக்குதா? இந்த லவோதிக்கேயா ஊர்ல இருந்துச்சா? சபையில அந்த ஊர்ல இருக்குதா. வேற என்ன இருந்துச்சு? வியாபாரம். யாராவது துணிமணி வியாபாரம் செய்யறவங்க இருக்கீங்களா? அங்க பெரிய துணி கடையா, ரொம்ப வியாபாரம் செய்யற இடமா எது? இந்த லவோதிக்கேயா சபை. அப்ப என்ன இருந்துச்சு? வங்கி இருந்தது, பேங்க். அடுத்து என்ன இருந்தது? துணிமணி, பெரிய வியாபார ஸ்தலமா இருந்துச்சு. அடுத்து அங்க இருந்து என்ன இருந்துச்சா? மருத்துவ கல்லூரி இருக்குதான். இந்த காலத்துல மருத்துவ கல்லூரி ஒரு ஊர்ல இருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய ஊரா இருக்கணும். அந்த காலத்துல என்ன இருந்துச்சா? மெடிக்கல் ஸ்கூல் இருக்குதான். மருத்துவ கல்லூரி எந்த ஊர்ல இருந்துச்சு? லவோதிக்கேயா சபையில. ஆனா இவங்க என்ன தீர்மானம் பண்ணாலும், இந்த லவோதிக்கேயா எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன இருக்கு? பணம் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? அந்தஸ்து இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? சமுதாயத்துல ஒரு ஸ்தானம் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு பெரிய பைப், ஒரு பெரிய குழாய், பைப் மூலமா நம்ம தண்ணியை எங்க இருந்து கொண்டு வந்துடலாம்? கொலோசே பட்டணத்துல இருந்து லவோதிக்கேயாக்கு என்ன கொண்டு வரணும்? தண்ணிய பைப் மூலமா கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த சுடு தண்ணியை என்ன பண்ணாங்கன்னா பைப் மூலமா எங்க இருந்து கொண்டு வந்தாங்க? கொலோசேல இருந்து லவோதிக்கேயாக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா யோசித்து பாருங்க, சூடா சுட சுட ஒரு இடத்துல இருந்து தண்ணி வருது, 11 மைல் கடந்து வருது. அங்க இருந்து தண்ணி வந்து 11 மைல் கடந்து வருது. எப்படி இருக்கும் தண்ணி? வெது வெதுப்பா இருக்கும். வாயில வைக்க முடியலையா? ஏன்னா அந்த பைப்போட சேர்ந்து அந்த தண்ணிய வாயில வைக்க முடியாம அந்த தண்ணி வாந்தி பண்ணி போடுற மாதிரி அவ்வளவு கசப்பு. இத யாருக்கு தெரியும்? அங்க இந்த ஜனங்களுக்கு
தெரியும். லவோதிக்கேயா சபையாருக்கு இந்த தீர்மானம் அவங்க எடுத்தாங்க, இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? இந்த லவோதிக்கேயா சபையில உள்ளவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் அவங்க இதே வார்த்தையை வச்சு உணர்த்துறாரு. நீ செஞ்சல, நீ இந்த தீர்மானம் பண்ணி இவ்வளவு பெரிய பைப் போட்டு கொண்டு வந்தல, தண்ணி எப்படி இருந்துச்சு? வெது வெதுப்பா கசப்பா வாயில வைக்க முடியாம இருந்தது. அதே மாதிரி உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அனலும் இல்லாம குளிரும் இல்லாம அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய வார்த்தை. அதை நீங்களும் நானும் இன்னைக்கு கவனமா கேட்டு நம்ம இருதயம் எப்படி இருக்கு? சரி, தீர்மானம் தான் தப்பா பண்ணிட்டோம், ஆண்டவரே நான் சரியா இனிமே தீர்மானம் பண்ண எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணும்போது இருதயம் எப்படி இருக்குன்றத செப்பனியா 1:12 நீங்களும் நானும் வாசிக்கலாம். இந்த குழம்பி போன நிர்விசாரமான இருதயம் எப்படி இருக்குமா? வண்டல் மாதிரி. அப்படின்னா என்ன? ஒரு குழம்பு இருக்கு, சமைக்கிறவங்க எல்லாம் நல்லா தெரியும்ல. குழம்பு ஒரு பெரிய சட்டியில வச்சோம்னா அடியில என்ன இருக்கும்? வெறும் அடி பிடிச்சதும் கடைசியில உள்ளது குழம்பி போயிருக்கும். நல்லா இருக்குமா? அடியில உள்ளது எல்லாத்தையும் குழம்பி விட்டோம்னா நல்லா இருக்காது தானே? அப்படி குழம்பி போன இருதயம் யாருக்கு இருக்குதா? இந்த நிர்விசாரமா இருக்கிறவங்களுக்கு இருக்குதா? அவங்க என்ன சொல்றாங்க? இந்த குழம்பி போன இருதயத்திலிருந்து கர்த்தர் நன்மை செய்தாலும் சரிதான், தீமை செய்தாலும் சரியான அவங்க இருதயத்துல சொல்றதுனால நான் அவர்களை தண்டிப்பேன். இப்ப இன்னைக்கு நீங்களும் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்னா கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கணும். எத்தனை கோடி கோடி நன்மை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செஞ்சிருக்கணும். இந்த கோடி கோடி நன்மைய நீங்களும் நான் நினைச்சு பார்த்து ஆண்டவரே அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏசப்பா, நீங்க செஞ்ச நன்மையை நான் என்னைக்குமே மறக்க கூடாது. செஞ்ச நன்மையை மறக்கிறவங்க நிர்விசாரமான வாழ்க்கை உடையவங்க. ஏன்னா நம்ம இருதயத்துல நம்ம என்ன ஆகிட்டோம்? கடினப்பட்டு போயிடுறோம். நன்றி சொல்லாத இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? நிர்விசாரமான இருதயம். கடைசியா தாளத்துல நிர்விசாரமாயிடும். முதலாவது தீர்மானத்துல நிர்விசாரம், இருதயத்துல நிர்விசாரம், தாளத்துல நிர்விசாரம். இப்ப இங்க பாத்துருக்கோம் ஸ்கிட் அப்படிதானே? அந்த ஒரு தாளந்து இருந்தவனுக்கு என்ன இருந்துச்சு? திறமை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஒரு திறமை இருந்தது, 10 திறமை இல்ல. ஆனா என்ன இருந்துச்சு? 1 இருந்தது. ஆனா அந்த 1 அவன் என்ன செஞ்சுட்டான்? மண்ணுல வதச்சான். அப்ப அவனுக்கு எஜமானுடைய குணம் தெரிஞ்சது. எஜமானுடைய இருதயம் சரியா தெரியல. எஜமானுடைய இருதயத்தை அவன் புரிந்து கொள்ளல. எந்த எஜமானுக்கு அவன் சேவை செய்கிறான்றது அவனுக்கு தெரியல. உலகத்துக்கும் சேவை செய்ய முடியாது, ஆண்டவருக்கும் நம்ம சேவை செய்ய முடியாது. ஒரு கால் அங்க இருந்தோம்னா நம்ம இன்னும் எப்படி இருப்போம்? நிர்விசாரமா இருப்போம், நம்ம வெது வெதுப்பாதான் இருப்போம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஆலோசனை நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க. நம்ம அந்த ஆலோசனையை நம்ம இப்ப கேட்போமா? யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 33வது. திருப்பி வாசிங்க. மூடருடைய நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். அப்ப நிர்விசாரமா இருந்தா என்ன பலன் கிடைக்குது? அழிவு. அங்க கட்ட முடியாது. இருதயத்துல நிர்விசாரம், தீர்மானத்துல நிர்விசாரம், தாளந்துகளை பயன்படுத்தாம நிர்விசாரம், அழிவு. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். விக்கினத்திற்கு விலக்கப்பட்டு ஆபத்துக்கு வந்தாலும் பயம் இல்லாம நீங்களும் நானும் வாசம் பண்ணணும்னா இன்னைக்கு ஒரே ஒரு ஆலோசனை. நன்றியோட ஆண்டவர் இருதயத்துக்கு வர்றவங்க எத்தனை பேர் கண்ணீரோட வர தயாரா இருக்கீங்க? நன்றியோட வர ஆண்டவர், ஆனா என் கண்ணீரோட நான் இன்னைக்கு உங்க பாதத்துல வர்றேன். அங்க ஒரு பாவியான ஸ்திரீ எப்போ வந்தா?
லூக்கா 7 போட்டுருக்குல்ல, பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தை அவளுடைய கண்ணீரால நினைச்சார். ஏன்? அவளுடைய விசுவாசம் நம்பிக்கை அவர் மேல வச்சா அவளுடைய அன்பை பூரம் அங்க கொட்டுனா. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே வழி சத்தியம் ஜீவன்னு விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு விக்கினத்திற்கு தப்பிச்சு கொள்ளலாம். இல்லைன்னா விக்கினமின்றி வாசம் பண்ண முடியாது. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்? கண்ணீரோட அவர் பாதத்துக்கு வரும்போது, நம்ம அன்பை கொட்டும் போது கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இன்னைக்கு கண்ணீரோட அவருடைய பாதத்துல நீங்களும் நானும் நிற்கும் போது ஒரு நாள் கம்பீரத்தோட அறுக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில மட்டும்தான் வெது வெதுப்பு மறைஞ்சு போகும். கண்ணீரோட இன்னைக்கு அவர் பாதத்துல வந்துட்டோமா, இப்ப என்ன கிடைக்குது? உன்னதமானவரின் மறைவு. இந்த உன்னதமானவரின் மறைவு அவருடைய செட்டையின் கீழே ரொம்ப சூடா இருந்தா என்ன இருக்குது? அங்க நிழல் இருக்கு, குளிரா இருக்கு. சூடே இல்ல, ஒரே வெளியில இருக்கிற என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் குளிர இருக்கு, யாருமே எனக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சோம்னா எங்க அங்க அனல் இருக்கு? உன்னதமானவரின் மறைவுல அனல் இருக்கு. பரிசுத்த ஆவியானவரின் அனல் மூட்டுகிற பெரிய ஒரு அற்புதம் அங்க இருக்கு. அப்ப முதலாவது நீங்களும் நானும் நிர்விசாரமான வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இந்த நிர்விசாரம் என்ற சிறை இருப்பிலிருந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? விடுதலையாகி அவருடைய கிருபையினால உன்னதமானவரின் மறைவுக்கு வரப்போகிறோம். அதற்கு எது தேவை? கண்ணீரோட கர்த்தருடைய பாதத்துல இன்னைக்கு வந்து நிற்கிறோம். இரண்டாவது, அவரை நேசிப்பவர்களுக்கு நிர்விசாரம் போதாது. ஏசப்பா நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு இப்பதானே சொல்றோம், இப்பதானே சொல்லி முடிச்சோம். ஏசப்பா நான் அன்பா உங்க பாதத்துக்கு வரேன்னு சொல்லி இப்பதான் சொல்லி முடிச்சோம். ஆனா அப்படி சொல்லி முடிச்சு மட்டும் போகணும்னா அதுவும் நிர்விசாரம் தான். ஏன்னு நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஒரு பரிசேயனோட வீட்டுக்கு போனாராம். இது லூக்கா 11வது அதிகாரத்துல 37வது வசனத்துல இருந்து இருக்கு. லூக்கா 11:37. அப்ப அவர் எங்க போறாரு? ஒரு பரிசேயனோட வீட்டுக்கு பகல் போஜனம் செய்வதற்கு அவங்க வீட்டுக்கு போறாரு. பகல் போஜனம் பண்ணும் போது அங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனோம்னா நம்ம என்ன செய்யறோம்? சாப்பிட முன்னால என்ன பண்ணுவோம்? கை கழுவிட்டு போவோம். ஆனா அன்னைக்கு இயேசுப்பா என்ன பண்ணல? கை கழுவல. அப்ப இவன் என்ன சொல்றான்? மனசுல நினைக்கிறான், கை கழுவாம கூட இவர் சாப்பிடுறாரு. அப்ப இயேசுப்பா என்ன சொல்றாங்க? வெளியே இருக்கிறது மட்டும் பத்தாது, உள்ள என்ன இருக்கு? உங்க பாத்திரத்துக்குள்ள இன்னைக்கு என்ன இருக்கு? ஒருவேளை பாத்திரத்தை வெளியே மட்டும்தான் நம்ம கழுவி கவுத்துறோமா? அன்னைக்கு நவோதேக்கியா சபை, இந்த யூதர் சபை, யூதர் இருக்கிற வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வெளியே மட்டும் பூச்சி வந்துடும் சொல்லிட்டு ஒரு தடவை சாப்பிடும் போது என்ன பண்ணுவாங்க? வெளியே மட்டும் கழுவுவாங்க, உள்ள கழுவவே மாட்டாங்க. அது இயேசுப்பா தெரிஞ்சுதான் அவர் என்ன சொல்றாரு? வெளியே மட்டும் நீங்க கழுவி பிரயோஜனமே இல்லை. யாராவது ஒருத்தர் எபேசியர் 5வது அதிகாரம் 1-4வது வசனம் வாசிங்க. இப்ப யோசித்து பார்க்கலாம், நீங்க வெளியே மட்டும் கழுவிட்டீங்களா, உள்ள மட்டும் கழுவிட்டீங்களா, எங்க கழுவிருக்கோம்னு யோசித்து பாருங்க. போதும், ஸ்தோத்திரம் செய்வதே தகும். அப்ப ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்ம எத்தனை முறை சொன்னோம்? எல்லாரும் சொன்னோமா? ஸ்தோத்திரம் சொன்னோம். ஸ்தோத்திரம் நம்ம வெளியில சொன்னோம். ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம பாத்திரத்துக்கு வெளியில மூடி போட்டிருக்கோம். உள்ள என்ன இருக்கு? வம்பு இருக்கா? வீண் பேச்சு இருக்கா? பரியாசம் இருக்குதா? பொருளாசம் இருக்குதா? பொருளாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிருக்கோமா? அப்படி நம்ம வச்சிருந்தோம்னா நம்ம நேசிப்பவர்களாக இருந்தோம். நீங்களும் நானும் யாரு? நிர்விசாரமானவர்கள் தான்.
நம்ம வெதுவெதுப்பா இருக்கிறவங்க தான். ஆண்டவரே, நான் இனிமே வெளியே மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லல, நான் இருதயத்திலிருந்து உமை பாடி மகிழணும், நான் இருதயத்திலிருந்து உமக்கு நான் ஸ்தோத்திர பலி செலுத்தணும் சொல்லுவோமா? இனிமே நம்ம உள்ளான மனசுல இருந்து நம்ம ஸ்தோத்திர பலி சொல்லுவோமா? அங்க லவோதிக்கேய சபையில என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல இருக்கிற பூண்டு, அரிசி, பருப்பு எல்லாத்துக்கும் தசம பாகம் வச்சாங்களாம். பாத்திரம் மட்டும் கழுவுல 10ல் 1 கரெக்டா செஞ்சாங்களாம். இன்னைக்கு நீங்க இங்க நிறைய பேர் நம்ம இருப்போம்ல, 10ல் 1 கரெக்டா எடுத்து வச்சிருவோம். ஆனா அவர் சொல்ற மாதிரி செய்யணுமா? நீ அங்க போகாதன்னு நம்ம என்ன செய்யறோம்? 10ல் 1 மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? எடுத்து வச்சிருக்கோம். அப்ப பாத்திரம் எப்படி இருக்குது? வெறும் 10ல் 1 மட்டும் இல்ல, 10க்கு 10. உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்கிறவங்களா நம்ம மாறணும்ன்றது கர்த்தருடைய மேலான சித்தம், அவருடைய விருப்பம். அப்ப நேசிப்பவர்களாகிய நீங்களும் நானும் இன்னைக்கு உடைக்கப்பட்டவர்களாக, அவரால் உருவாக்கப்பட்டவர்களாக, கண்ணீர் மட்டும் பார்த்தாரு, உடைக்கப்பட்டவர்களாக, அவரால் திருப்பியும் உருவாக்கப்பட்டவர்களாக, கர்த்தரால் ஒரு அபிஷேகத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நம்மை விரும்புகிறார். முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? கண்ணீரோடு வரும்போது உன்னதமானவரின் மறைவு. இப்ப காத்திருப்பவர்களுக்கு, அவருடைய பாதத்துல காத்திருப்பவர்களுக்கு, அவர் நம்ம பாத்திரத்தை நிரம்பி வழிகிற வரைக்கும் காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் யாரா இருக்கிறாரா? அவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறாரா? நான் அதை வாசிக்கிறேன், நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஏசாயா 64வது அதிகாரம் 2வது வசனங்கள் வாசிக்கிறேன். தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமாய் போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணும் போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. நீ செய்ய போறத கண்ணு கூட பார்க்காது, காது கேட்காது. அப்படினாலும் நீ அப்படிப்பட்ட மேலான, நாங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை நீ செய்கிறீர். உன்னதமானவரின் மறைவு, உன்னதமானவரின் நிறைவு. உன்னதமானவரின் நிறைவுக்கு நீங்களும் நானும் ஓடி வந்துட்டோம்னா, கர்த்தரை நேசிப்பவர்கள் எங்க ஓடி வரணும்? உன்னதமானவரின் நிறைவுக்கு. மறைவு மட்டும் இல்ல, அந்த நிறைவுக்கு நீங்களும் நானும் ஓடி வந்தோம்னா, பரிசுத்த ஆவியானவரால் பலம் கொண்டு நீங்கள் நானும் என்ன பண்ணலாம்? அவர் செய்கிற எதிர்பாராத காரியங்களையும் ருசித்து பார்க்கலாம். இன்னைக்கு அப்படி உட்பட்ட ஒரு அடி எடுத்து வைப்போமா? நம்ம நிர்விசாரம் வேண்டாம். நேசிப்பவர்கள் ஆனாலும், ஆண்டவரே நாங்க உங்க சந்நிதிக்குள்ள, உங்க அக்கினி அபிஷேகத்துக்குள்ள நாங்க வரோம். எப்படி நீங்க அவ்வளவு எங்களுக்காக இறங்கி வந்தீங்களோ, நாங்க ஓடி வந்து இந்த நிறைவுக்குள்ளாக நாங்க ஒளிந்து கொள்கிறோம். நீ எதிர்பாராத பெரிய காரியங்களை நீ செய்ய வல்லவர். இப்ப அளவு போல நம்ம பார்த்தோம். அளவு போல நீங்களும் நானும் எப்படி இருக்கக்கூடாது? நிர்விசாரமா இருக்க கூடாது. நேசிப்பவர்கள்னாலும் நம்ம எப்படி இருக்க கூடாது? நிர்விசாரமா இருக்க கூடாது. பாத்திரத்தை பாருங்க, 10ல் 1 பாருங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவருடைய மறைவுக்குள்ளையும் நிறைவுக்குள்ளையும் ஓடி வரும்போது அவர் திறவு போல வச்சிருக்கிறார். எப்படிப்பட்ட திறவு போல்னா, 3 விதமான திறவு போல கர்த்தர் வச்சிருக்கிறார். 3 திறவுகோல் என்னன்றதை நம்ம பார்த்தோம்னா, முதலாவது வெளிப்படுத்துற விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல என்ன போடுறது? நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவு போல என் கையில வச்சிருக்கிறேன். அப்ப பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோல் ஏசப்பா கையில இருக்குன்னா, அவர் யாரு? ஜீவனின் அதிபதி. இயேசு கிறிஸ்து யாரு? ஜீவனின் அதிபதி. ஏன்னா மரணத்தையும் பாதாளத்தையும் கூட்டக்கூடிய கர்த்தர் அவர் ஒருவரே, வேற யாராலையும் முடியாது. ஏன்னா அவர் ஒருவரே மரணத்தை ஜெயித்தார். பாதாளம் ஜெயிக்கப்பட்டது, விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. யார்? ஒருவரால, இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான். அதனால அவர் மட்டும்தான் ஜீவனின் அதிபதி.
அதிபதி. இந்த ஜீவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குது. நம்புறீங்களா? நம்புறோமா? இந்த ஜீவன், ஜீவனின் அதிபதியில் உள்ள ஜீவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குது. அதுவே ஒளி. இந்த ஜீவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறது, ஒளியா இருக்கிறது. இந்த ஒளியில நீங்களும் நான் இனிமே நடந்தோம்னா இனிமே வெது வெதுப்பா இருக்க மாட்டோம். அழகா இருக்கும். வெது வெதுப்பு இனிமே என்ன செஞ்சிடும்? மறைஞ்சிடும். ஒரு திறவுகோல் பார்த்தோம். இன்னொரு திறவுகோல் தாவீதின் திறவுகோல். அது 3வது அதிகாரம் 7வது வசனத்துல போட்டுருக்குது. தாவீதின் திறவுகோல் அங்க இருக்குது. இந்த தாவீதின் வம்சத்துல அவர் ராஜாவாக கர்த்தர் என்றென்றும் அரசாடுவார். அவர் என்றென்றும் அரசாடுகிறதுனால அவர் பூட்டதை யாராலும் திறக்க முடியாது. அவர் திறந்ததை யாராலும் பூட்ட. அப்ப உங்க வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே ஏதாவது அவருடைய அனுமதி இல்லாம நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப அவர் யாரு? விசுவாசத்தின் அதிபதி. அவர் ஜீவனின் அதிபதி, விசுவாசத்தின் அதிபதி, சகல சம்பூரணத்தின் அதிபதி. கொலோசியர் 1:19 சகல சம்பூரணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்ப ஜீவனின் அதிபதி மட்டும் இல்ல திறவுகோல வச்சிருக்கிறவரு, அவர் விசுவாசத்தின் அதிபதி. அவர் யாரு? சகல சம்பூரணத்தின் அதிபதி. சகல சம்பூரணத்தின் அதிபதி. இன்னைக்கு உங்களை என்னை பார்த்து அவர் என்ன பண்ணிக்கலாம்? ஒரு சாவி வச்சிருந்தா என்ன பண்ணலாம்? ஒரு சாவி கையில் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ள யாரு இருந்தா என்ன, இல்லனா என்ன, நம்ம பாட்டுல போய் அப்படி வராரா ஏசப்பா உங்க இதயத்துக்குள்ளேயும் என் இதயத்துக்குள்ளேயும் என்ன வாசிச்சோம்? இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு காதவர். அப்ப கண்ணீரோடு வந்தா மட்டும் பத்தாது, காத்திருந்தால் மட்டும் பத்தாது. கதவை திறக்கிறவர்களுக்கு உன்னதமானவரின் மறைவு, உன்னதமானவரின் நிறைவு, உன்னதமானவரின் கையெழுத்து. இந்த உன்னதமானவருக்கு இன்னைக்கு நம்ம டாக்டர்ஸ் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களோட கையெழுத்துலாம் என்ன பண்ணுவாங்க? கையெழுத்து போடுங்க சார், கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஆனா இங்க வெளிப்படுத்துதல் என்ன போட்டு தெரியுமா? 3வது அதிகாரத்துல அவருடைய புதிய நாமத்தை உங்க மாதிரி ஏன் மாதிரி எழுதுவாங்களாம். அவருடைய புதிய நாமத்தை யாருக்கு எழுதுவாங்களாம்? ஜெயம் கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான். only those who overcome. யாரு ஜெயம் கொள்கிறார்களோ அவங்களுக்கு என்னது? புதிய கையெழுத்து, புதிய எழுத்து. உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தருடைய நாமத்தின் எழுத்து அங்க வருது. இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க விட்டு போனோம்னா இனிமே வெது வெதுப்பா இருக்க வேண்டாம், இனிமே நிர்விசாரம் வேண்டாம். நேசிப்பவர்கள் என்றாலும் நம்ம எப்படி இருக்க கூடாது? நிர்விசாரமா இருக்க கூடாது. ஏன்? நிச்சயமா முடிவு. ஏன் நம்ம நம்பிக்கை வீண் போகாது? திறவுகோலை உடையவர் யார்? கிறிஸ்து. அவர் என்ன திறவுகோலை வச்சிருக்கிறாரு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோல். தாவீதின் திறவுகோல், பரலோகத்தின் திறவுகோல். பரலோகத்தின் திறவுகோலை யாருக்கு கொடுத்தாரு? பேதுருக்கு கொடுத்தாரு. சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. எந்த திறவுகோலை? பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக சபை கட்டப்பட்டு கிறிஸ்து அந்த சபைக்கு அஸ்திவாரமாக இருக்கிறதுனால இந்த தாவீதின் திறவுகோல் மட்டுமல்ல, பரலோகத்தின் திறவுகோல் உங்க கையிலையும் என் கையிலையும் இருக்கு. இன்னைக்கு இந்த பரலோகத்தின் திறவுகோல் இருக்கிறதுனால நீங்களும் நானும் இனிமே வெது வெதுப்பா இருக்க கூடாது. பேதுரு எங்க போனாரு? பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் 3ல நம்ம இதை பார்த்தோம். அது கடைசி படமா அங்க இருக்குது. அது யாரு? ஜபாலயத்துக்கு போறாங்க, ஜபவேளையில போறாங்க. அங்க யார் இருக்கிறாங்க? பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருக்கான். ஆனா அவருக்கு எந்த நாமத்தினால அவரை எழுப்பினாங்க? இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு நீங்கள் நாம வெது வெதுப்பா இருக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால அநேகரை தூக்கி விடுகிற ஒரு திறவு போல உங்க கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பொறுப்பு இல்லை? அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்களும் நானும் சுமக்கிறோன்ற அந்த ஒரு உள்ளான உணர்வு இருந்துச்சுன்னா இனிமே நிர்விசாரம் தீர்மானத்துல, இருதயத்துல, காலங்கள எனக்கு வேண்டாம். நேசிக்கும் பொழுது என் பாத்திரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கசம பாகம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். எத்தனை திறவுகோல் வச்சிருந்தாலும் உங்க இருதயத்தையும் என் இருதயத்தையும் ஏசப்பா தட்டுறாங்க. இன்னைக்கும் தட்டுறாங்க.
இன்னைக்கு நம்ம திறப்போமா? இன்னைக்கு நம்ம திறந்தோம்னா இனிமே வர்றது என்னன்றத நீங்களும் நானும் எதிர்பாராத பயங்கரமான காரியங்களை கர்த்தரின் கைகளில் இருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ? பிதாவின் சிங்காசனத்திலே நான் உட்கார்ந்தது போல ஜெயம் கொடுக்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காருகிற ஒரு பாக்கியத்திற்குள்ள இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்துக்குள்ள அழைக்கிறார். வெறும் கதவை தட்டிட்டு மட்டும் இல்லை, நீங்களும் நானும் ஜெயம் கொள்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஒரு பந்தியை உங்க முன்னால வைக்க விரும்புகிறார். இந்த பந்திக்கு நீங்க வர ரெடியா? எத்தனையோ பந்தி இருக்கலாம், ஆனா இயேசுப்பாவோட இருக்கிற பந்தி, அந்த பந்திக்கு நீங்க முந்திக்கிறீங்களா? நானும் முந்திக்கிறேனா? ஆண்டவரே, உங்களுடைய கரங்கள்ல எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். இனி வெகு வெகுப்பாக நிர்விசாரமாக வாழ நாங்க விரும்பல. உங்களுடைய மறைவிலே, உன்னதமானவரின் நிறைவிலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் பிரதிநிதிகள் என்று எங்களை நீர் அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறாரே. ஆமென்.